அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. புதிதாக இந்த சேனலை நீங்கள் விசிட் பண்ணுவீர்களானால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுது மற்ற வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இன்றைக்கு ஒரு முக்கியமான அதே நேரத்தில் சுவாரஸ்யமான ஒரு சப்ஜெக்டை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை பேஸ் பண்ணி கர்த்தரின் 7 பண்டிகைகள் அதனுடைய காரியங்களை இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஏனென்றால் வேத புஸ்தகத்துல 7 என்று நாம் பார்க்கும்பொழுது 7 பண்டிகைகள், 7 ஓமைகள், 7 காலங்கள், 7 நியாய தீர்ப்புகள், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் படித்து பார்க்கும்போது இவைகள் அனைத்துமே முழு வேதத்தை பற்றி ஆண்டவர் அதுல மறைத்து பல ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றாக தொடர்ச்சியாக வருகிற நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதலாவது இன்றைக்கு நான் பார்க்கும்போது லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் உள்ள யெகோவாவின் 7 பண்டிகைகள் என்ற அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் 7 யூதர்களுடைய பண்டிகைகளை நாம் பார்க்கும்போது அவைகள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவை வேதாகமம் முழுவதும் சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 7 பண்டிகைகள் வரிசையாக குறிப்பிடப்பட்டு உள்ளது. இதை ஆங்கிலத்தில் அப்பாயிண்டட் டைம்ஸ் என்றும் ஓலை கான்வெகேஷன் என்றும் சொல்லுவார்கள். அதாவது நியமிக்கப்பட்ட காலங்கள் அல்லது பரிசுத்த விழா மாநாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இவை அவருடைய நாமத்தை கனப்படுத்தும்படி இஸ்ரவேல் மக்களால் கடைபிடிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, முழு வேதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 7 பண்டிகைகளை நாம் கருத்தாய் கவனித்து பார்க்கும்போது அவை ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு அர்த்தத்தை கொண்டு வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல், பரமேறுதல், 2ஆம் வருகை மற்றும் 1000 வருட அரசாட்சி வரைக்கும் ஆகிய முக்கியமான சத்தியங்களை இது முன்னறிவிக்கிறது அல்லது அடையாளப்படுத்துகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் லேவியராகம புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், முக்கியமாக இஸ்ரவேல் மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் போகும் கானான் தேசத்திலே தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்தும், பலிகள் எப்படி செலுத்த வேண்டும் என்பதை குறித்தும், ஆசாரியர்கள் மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை குறித்தும், அது மட்டுமின்றி கானான் தேசத்துல எப்படியெல்லாம் அங்கு வாழ வேண்டும், நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை எப்படி கை கொள்ள வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக ஆண்டவர் விரிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவ மக்களாகிய நாம் படியேற்பாடு பண்டிகைகளை கடைபிடிக்க வேண்டிய எந்த ஒரு கடமையும் நமக்கு கிடையாது, சரிங்களா? அதை நம்ம கடைபிடிக்க கூடாது. ஆனால் கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி அவற்றின் காரியங்களெல்லாம் நாம் பார்க்கும்போது அவைகள் ஷேடோவாக, ஒரு நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின் அர்த்தத்தையும் முக்கியத்துவத்தையும் நாம் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியங்களையும், அந்த மீட்பின் சத்தியங்கள், முக்கியமா த பிளான் ஆஃப் ரிடம்ஷன், ஆண்டவர் அந்த மீட்பின் சத்தியத்தை எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 7 பண்டிகைகள் என்ன என்று சொல்லி முதலாவது நாம் பார்க்கலாம். முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர். 2வது புளிப்பில்லா அப்ப பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன் பிரெட். 3வது முதற் பலன்களின் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். 4வது பெந்தெகோஸ்தே பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகை, அறுவடை பண்டிகை என்று கூட சொல்லலாம். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ட் ஆஃப் பென்டெகாஸ்ட் ஆர் ஹார்வெஸ்ட். 5வது எக்கால பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட். 6வது பாவ நிவாரண நாள் பண்டிகை அல்லது இங்கிலீஷ்ல பார்ப்போம்னால் டே ஆஃப் அட்டோன்மெண்ட். மற்றும் 7வது பண்டிகை, கடைசி பண்டிகை கூடார பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள். அருமையானவர்களே, கர்த்தர் இந்த 7 பண்டிகைகளை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று வசந்த காலத்தில் சொல்லப்பட்ட 4 பண்டிகைகள், அடுத்து இலை உதிர் கால 3 பண்டிகைகள் என்று சொல்லி. இவைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அறுவடை சம்பந்தப்பட்டது. விவசாய அந்த பருவம் வருது பாருங்க, இலையுதிர் காலம், வசந்த காலம், பருவங்கள், இதெல்லாம் தொடர்புடையதா இருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், இஸ்ரவேல் மக்களை தேவன் எப்படியாய் தொடர்ச்சியாய் அவர்களுக்கு பாதுகாப்பையும் ப்ரொவிஷன்ஸ், அவங்க தேவைகள் எல்லாம் சந்திச்சு அவங்களை அற்புதமாய் போஷித்து அவங்களை வழிநடத்தினார் என்பதை இந்த 7 பண்டிகைகள் காட்டுகின்றன. முதல் 3 பண்டிகைகளும் கிட்டத்தட்ட தொடர் நிகழ்ச்சியாகவே இதுல வருகின்றன. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பஸ்கா கொண்டாடப்பட்ட மறுநாளே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வருகிறது. பின்பு பார்க்கும்போது புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் 2ஆம் நாளிலே முதற் பலன்களின் பண்டிகை தொடங்குகிறது. இப்படி 3 பண்டிகைகள் தொடர் நிகழ்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது.
இப்பொழுது நாம் ஒவ்வொரு பண்டிகையும் அதன் அர்த்தத்தையும் அதனுடைய சிக்னிபிகன்ஸை, அது எதற்காக பண்டிகை கொண்டாடப்படுகிறது, அதனுடைய கிறிஸ்துவின் அர்த்தம், கிறிஸ்துவை பற்றிய அர்த்தத்தை நாம் கண்டுகொள்ள போகிறோம். ஒவ்வொரு பண்டிகையும் மிக சுருக்கமாக சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதல் பண்டிகை பஸ்கா, ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர். ஏன் இது பாஸ் ஓவர் என்று சொல்கிறார்கள் என்றால், சங்கார தூதன் கடந்து போனான் என்ற அந்த வார்த்தைக்கு தான் இங்கிலீஷ்ல பாஸ் ஓவர் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களை, நமக்கு நன்றாக தெரியும், 400 வருஷம் இஸ்ரேல் மக்கள் அடிமதனத்துல இருக்கும் பொழுது பார்வனுடைய கொடிய அந்த அடிமதனத்திலிருந்து மக்களை விடுதலை செய்வதற்காக ஆண்டவர் 10 வாதைகளை பயன்படுத்தினார். கடைசி வாதை தான் எல்லா தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்க வேண்டும் என்று. அதன் அடையாளமாகத்தான் ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னார். ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் தடவ வேண்டும். அப்பொழுது சங்கார தூதன் இரவு நேரத்துல அவன் கடந்து போகும்போது எந்த வீட்டிலெல்லாம் ரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டை அவன் கடந்து போய் விடுவான். ரத்தம் இல்லாத வீடுகள், தலைச்சன் பிள்ளைகள் சங்கரிக்கப்படும் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் பிரத்யோகமாக ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். அதே போலவே நடந்தது. எல்லா வீட்டிலும் அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் சாகடிக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் மக்களோ பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இது எதை காட்டுகிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்ததும் அந்த மரணத்தின் மூலம் நாம் கொடிய சாத்தான் கையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. விசுவாசத்தினால நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நாம் விசுவாசிக்கும் போது நியாய தீர்ப்பிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்கிறோம். இதை குறித்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி இஸ்ரவேல் மக்கள் மரணத்துக்கு தப்பி அந்த நியாய தீர்ப்பிலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்களோ, அதே போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, இயேசு எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று அவர் மரணத்தை விசுவாசிக்கும் பொழுது நாம் அப்படியே விடுதலை ஆக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த பஸ்கா பண்டிகை ஒரு முக்கியமான பண்டிகை. அவர்கள் அனுசரிக்க வேண்டிய முக்கியமான ராத்திரி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஒரே இரவுல இஸ்ரவேல் மக்களை ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் சிலுவை என்பது மிக மிக முக்கியமானது. அங்கே தான் நம்முடைய வாழ்க்கை தொடங்குகிறது, அங்கே தான் நம்முடைய ஆஸ்வாதம் தொடங்குகிறது, நம்முடைய மீட்பு தொடங்குகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து யோவான் 6ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய போதனையை செய்தார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாட்களில் நான் அவனை எழுப்புவேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, மத்திய 26ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும்பொழுது அவர் சிலுவைக்கு போர் முன்பாக அந்த ராபோஜனத்தை நடத்தி காட்டும் போது, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அப்பத்தை எடுத்து வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று சொன்னார். அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த பண்டிகையினுடைய அர்த்தம், நோக்கம் என்னவென்றால் மீட்பை பற்றி பேசுகிறது, நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. சரி, இப்போ 2வது பண்டிகை நாம் பார்ப்போம். 2வது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன்ட் பிரெட். பஸ்கா பண்டிகைக்கு பிறகு உடனடியாக ஒரு வாரம் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடப்பட்டது. அருமையானவர்களே, எகிப்திலிருந்து வெளியேறுவதற்கு தயாராகும் அவசரத்தை, ஏன்னா அங்க வெளியேறும் போது மிக அவசரமாக வெளியேறினார்கள். எகிப்தை கொள்ளையிட்டு அவர்கள் மிக அவசரமாக வெளியேறுகிறதை நினைவு கூறும் வண்ணமாக இந்த பண்டிகை கொண்டாடுகிறது. முக்கியமா இந்த பண்டிகைகளை என்ன கடைபிடித்தார்கள் என்றால், அவர்கள் அந்த புளிப்பில்லா அப்பத்தை சாப்பிட்டார்கள். புளிப்பு அதை கலக்கக்கூடாது என்பதை கவனமாக இருந்தார்கள். இதே காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மிக நேர்த்தியாக அழகாக அதை அவர் சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் 7ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி படிய புளித்த மாவை புறம்பே கடித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 8ஆம் வசனம், ஆதலால் படிய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசாரிக்க கடவோம்.
அருமையானவர்களை எவ்வளவு அழகாக பவுல் சொல்லுகிறார் பாருங்க. இது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, சிலுவை மரணத்தை விசுவாசித்த பிற்பாடு உடனடியாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பழைய வாழ்க்கையை நம்மிலிருந்து எடுத்து போட வேண்டும். பழைய புளித்த மாவு நமக்குள் இருக்கக்கூடாது. துர்குணம், பொல்லாப்பு, அசுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. புதிதாய் பிசைந்த மாவை போல நம்முடைய வாழ்க்கை புதிதாக இருக்க வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பண்டிகையினுடைய முக்கியமான அர்த்தம் எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில மறுரூபத்தையும் மனம் திரும்பத்திலையும் காட்டுகிறது. ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு முதலாவது மனம் திரும்ப வேண்டும், பிறகு நாளுக்கு நாள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். புளிப்பான காரியங்கள், அதாவது புளிப்பில் அப்பத்தை எப்படி இஸ்ரவேல் மக்கள் சாப்பிட்டார்களோ அதே போலவே நம்முடைய ஜீவத்துல புளிப்பை போன்ற பாவங்கள், அசுத்தங்கள், அதை கடித்து போட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. மூன்றாவது முதற் பலன்களின் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். இந்த பண்டிகை அறுவடையின் தொடக்கத்துல முதற் பலன்களின் பண்டிகை கொண்டாடப்பட்டது. சரிங்களா? இது இஸ்ரவேலுக்கு கடவுளுக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதையும் அவரை சார்ந்திருப்பதையும் குறிக்கிறது. இவங்க என்ன செய்தாங்கன்னா, ஆண்டவரை சார்ந்து வாழணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் என்பதற்காக அவங்க என்ன செய்தார்கள் என்றால், அறுவடையின் முதல் பகுதியை அல்லது முதல் பலனை கொண்டு வந்து அந்த கதிரை ஆசாரியனிடம் கொண்டு வருவார்கள். அவர் அதை கர்த்தருக்கு முன்பாக காணிக்கையாக அசைவாட்டுவார். இது குறித்து பைபிள்ல லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 9-14 வரைக்கும், உபாகமம் 26ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் இதை பற்றி பேசப்படுகிறது. அப்போ இஸ்ரவேலர்கள் தங்கள் அறுவடையின் முதல் பலனை ஆசானுக்கு முன்பாக கொண்டு வந்த போது அவன் அதை அசைவாட்டி அதை கொண்டு வருவான். அப்பொழுது அது அங்கீகரிக்கப்படும். இது எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலை நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஏனெனில் பைபிள் என்ன சொல்லுகிறது, நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனாக இயேசு இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரம் 20-23 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். 21, மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதும் உண்டாயிற்று. 22, ஆதாமுக்குள் எல்லாரும் மறைக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 23, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர், நல்லா கவனிங்க, முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்க்கப்படுவார்கள். அப்போ இஸ்ரவேல் மக்கள் எப்படி அந்த முதற் பலனை கொண்டு வந்து அதை காணிக்கையாக அசைவாடப்பட்டதோ அதே போலவே நித்திரை அடைந்தவர்களில் முதல் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரணத்தையும் வாதத்தையும் நரகத்தை ஜெயித்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து வெற்றிகரமாக மனுக்குலத்திற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து வெற்றிகரமாக அவர் உட்கார்ந்திருக்கிறார். இந்த பண்டிகை இதை தான் காட்டுகிறது. அப்போ அவருடைய வருகையில், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், ராப்சர் நடக்க போகிறது. அவர் வருகையில கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். முதலில் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார், பிற்பாடு அவருக்குள் நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவோம். இந்த பண்டிகை அதை தான் காட்டுகிறது. சரி, இப்ப அடுத்த பண்டிகைக்கு நாம் போவோம். 4வது பெந்தேகோஸ்தே பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டெகாஸ்ட். இந்த பண்டிகை எப்பொழுது கொண்டாடப்படுகிறது என்றால், முதற் பலன் பண்டிகையிலிருந்து நாட்கள் என்ன வேண்டும், 50 நாட்கள் முடிந்த பிற்பாடு ஒரு பெரிய அறுவடை நடக்கும். அந்த அறுவடைக்கு நன்றி சொல்வதற்காக இஸ்ரவேல் மக்கள் வந்து, ஆண்டவரே நீங்க ஒரு பெரிய அறுவடை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. இந்த பண்டிகை ஒரு சிக்னிஃபிகன்ஸ் எதை காட்டுகிறது என்றால், 50 என்று நீங்க பாத்தீங்கன்னா, பெண்டகாஸ்ட் அப்படின்னா பென்டகான் அப்படின்னு சொல்லுவீங்களா. பென்டகான் என்ற கிரேக்க பதத்துக்கு மீனிங் என்னவென்றால், அதற்கு அர்த்தம் என்னவென்றால் 5 என்ற அர்த்தம். அப்பொழுது 50வது நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாட்கள் தம் சீஷர்களோடு கூட ஆண்டவர் உலாவினார். தேவ ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு கூட பேசினார். பிற்பாடு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற நீங்க எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அதே போலவே அந்த 10 நாட்கள் 40 நாட்கள் அவர் இருந்து பரமேறின பிற்பாடு 10 நாட்கள் எண்ணப்பட்டு 50வது நாள், சரியாக 50வது நாளிலே பரிசுத்த ஆவியான இடி முழக்கத்தோடு அக்கினிமயமான நாவுகளோடு ஒவ்வொரு மீதும் வந்து இறங்கினார். அப்பொழுது 120 பேர் மேல் வீட்டரில் இருந்தார்கள். சரிங்களா? அந்த அபிஷேகம் பெற்ற பிற்பாடு
ஒரு பெரிய அறுவடை நடந்தது. எப்படி பழைய ஏற்பாடு காலத்துல அறுவடைக்கு நன்றி சொன்னார்களோ அதே போலவே பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணின சமயத்துல தேவன் ஒரே பிரசங்கத்தின் மூலமாய் 3000 பேரை அறுவடையாக திருச்சபையை கர்த்தர் இன்னாகிரேட் பண்ணி தொடங்கி 3000 பேரை சபையில சேர்த்தார். இந்த பெந்தெகோஸ்து பண்டிகை இதுதான் அதனுடைய அர்த்தம். சரிங்களா? அருமையானவர்களே, இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ஆண்டவர் இரத்தத்தால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படும் பொழுது தொடர்ந்து பாவத்தை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை என்றால் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கு நாம் சாட்சிகளா இருக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதை செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மிகவும் முக்கியமானது. தேவ ஆவியானுடைய பலம் இல்லாமல் நாம் ஊழியம் செய்ய முடியாது. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அவர்களை அனுப்பும்போது நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி தீர்க்கமாக ஆண்டவர் கட்டளையிட்டார். ஏனென்றால் அந்த பலத்தை பெற்ற பிற்பாடுதான். ஆனா உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்க வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னனுடைய அர்த்தம் அதுதான். அந்த பலத்தை பெற்றுக்கொண்டுதான் அவர்கள் பிற்பாடு ஊழியம் செய்தார்கள். அந்த ஊழியத்தின் தாக்கம் மிக நேர்த்தியாக பெரிய பெரிய அறுவடைகள் அவர்கள் பார்த்தார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டாலும் சரி, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்றாலும் சரி, இந்த அபிஷேகம் மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, இதுதான் வசந்த கால 4 பண்டிகைகள். இந்த 4 பண்டிகைகளும் நிறைவேறிவிட்டது. சரிங்களா? பஸ்காவிலிருந்து தொடங்கி, அதாவது இயேசுவின் மரணத்தை தொடங்கி பெந்தெகோஸ்தே நாள் வரைக்கும் எல்லாமே நிறைவேறிவிட்டது. இப்போ நாம் எந்த காலத்தில் இருக்கோம் என்றால் கிருபையின் காலத்துல, அல்லது சர்ச் ஏஜ் என்று சொல்லக்கூடிய சபையின் காலத்துல நாம் இருக்கிறோம். இலை உதிர்காலம் இனி வரப்போகிறது. இதிலிருந்து பழைய ஏற்பாடு எவ்வளவு முக்கியம் என்பதும், ஆண்டவர் பழைய ஏற்பாடுல அவருடைய கிறிஸ்துவை பற்றிதான சத்தியங்களை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்க ஆரம்பிங்கள், தியானிக்க ஆரம்பிங்கள். இதோடு இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இலை உதிர் காலத்தின் பண்டிகைகள் என்னென்னலாம் இருக்கிறது என்பதை 3 பண்டிகைகள் இனி வரும் காலத்துல நிறைவேற போகிறது. அதை பற்றி 2வது பாகமாக உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். தொடர்ந்து வேதத்தோடு இணைந்திருங்கள். கர்த்தருடைய வசனத்துக்காக வைரக்கமா இருங்கள். இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.